ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் அருள் பிரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு. அதனால் வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு சாம்பார் மட்டும் ரெடி பண்ணிடலான்னு சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கிச்சன்லாம் நீட்டாக இருந்தால் தான் சமையல் பண்ணுறதுக்கே இஷ்டமாக இருக்கும். அது போக ஃபஸ்ட்டு அடுப்பில் ஏதாட்டும் ஒன்று வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ் க்ளீனாக இருக்கணும். கண்டிப்பாக கிச்சன்லேயே நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணுற வீடியோ தான். நெக்ஸ்ட்டாக தான் நான் சாம்பார் வைக்கிற வீடியோ வரும். அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் பாத்திரமும் அதையுமே விளக்கி எடுத்துட்டு தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நேற்று போடுற வீடியோவுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாமா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, வாஷ் பண்ணும்போது ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோங்க சிஸ்டர், வாட்டரில் ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், கண்டிப்பாக இனிமேல் அப்படி பண்ணலை. இனிமேல் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே நான் ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கிறேன், வாட்டரில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ தான். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும். இன்ஸ்டாவில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னையை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேட்டுகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் ரீப்ளை கொடுத்துட்டே தான் இருப்பேன். நாங்கள் கப்புலாம் ஐடி ஓப்பன் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக என் ஐடிக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஐடிக்கும் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.